ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பில், கொஞ்சமாக முருங்கை இலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுறணும். அதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே போட்டு நல்லா தாளித்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா ஒரு பச்சை மாங்காவை தோல் எடுத்துகிட்டு நல்லா சிதறி வச்சுக்கணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பச்சை மாங்காவையும் போட்டு நம்ம நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாவே போதும். மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா சாப்பாடு ஒன்று பழைய சாப்பாடாக இருக்கலாம், இல்லை சாப்பாடு சுட வச்சு அது நீங்கள் ஆறி எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப இனிப்பும் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப பச்சை மாங்காயாக இருந்ததுன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸும் இல்லை பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப அருமையான காம்பினேஷன். எங்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால நேந்திரம்பழ சிப்ஸ் வச்சு விட்டேன் டிஃபன் பாக்ஸுக்கு. சூப்பராக இருந்துச்சு. இது லஞ்சுக்கு பண்ணிவிட்டு மார்னிங்க்கு சாம சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருந்தேன். ரொம்ப ஹெல்தி. அதனால் ஒரு ஆல்ரெடி சாம சாப்பாடு செஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால ஈஸியாக கரைச்சி மட்டும் குடிச்சிட்டோங்க. ஒரு சிம்பிளான டிஷ் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட டே நேற்று ஆரம்பிச்சிச்சு. டின்னருக்கு மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றிட்டோம். அவ்வளோதான். பை பை.